இந்த அற்புதமான தெய்வீக ஆராதனை வேளையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருநாமத்தினாலேயும் அடியனுடைய சார்பாகவும் அன்பின் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். சந்தோஷம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய சத்திய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசும்படியாய் நீங்கள் அனைவரும் ஜெபத்தோடு கூட இந்த செய்திகளை கேட்கும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்து கலிகுற கடவோம் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லியிருக்க, யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ பக்கத்துலேயோ அல்லது எதிர்ப்புறத்துலேயோ பின்புறத்துலேயோ இருக்கிறவங்களுக்கு கரங்களை கொடுத்து ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாங்களா? நான் சிலரை பார்த்துக்கிட்டேங்க, அவங்க மகிழ்ச்சியை இல்லை போல கரங்களையே கொடுக்கல. சரி, கரங்களை கொடுக்காதவங்களுக்கு என்னுடைய அன்பின் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஓகேம்மா, சந்தோஷமா. அம்மா தனியாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, சந்தோஷங்க. சரி, கர்த்தருடைய பெரிதான கிருபை கடந்த நாட்களில் நம்மை சத்திய வழிகளில் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி ஒரு முக்கியமான சத்தியத்தை இன்றைய நாளும் நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அடுத்த வாரம் நமக்கு ஒரு சிறப்பு ஆராதனை, திருவிருந்து ஆராதனையானது நம்முடைய திருச்சபையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆராதனையில் அனைவரும் பங்கெடுக்கும்படியாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சத்திய ஆவியானவர் நம்மை சத்தியத்துக்குள்ளே வழிநடத்தும்படியாய் தேவன் இன்று நம்மோடு பேச நினைக்கிற காரியத்திற்காக நாம் யாவரும் ஜெபசந்தியோடு வேத தியானத்திற்குள்ளே கடந்து போவோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம். லூக்கா 17வது அதிகாரம். ஒரு சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்தை கொஞ்சம் பாருங்களேன். இந்த சம்பவத்தை படித்து இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேச நிற்கிற காரியம் என்ன என்பதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், லூக்கா 17வது அதிகாரம் வசனம் 11லிருந்து நான் வாசிக்க போகிறேங்க. ரொம்ப முக்கியமான சம்பவம் பாருங்களேன். பின்பு அவர், யாருங்க? இயேசு கிறிஸ்து, சரிங்களா? பின்பு இயேசு எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி போகையில் அவர் சமாரியா கலிலே எனும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே போகிறாருங்க? எருசலேமுக்கு பிரயாணமாக போகிறார். எருசலேமுக்கு பிரயாணமாக போகிறவர் எந்த வழியாக போகிறாரு? காரியங்கள் பாருங்க. அவர் சமாரியா கலிலே எனும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அடுத்த வாக்கியம் நான் வாசிக்கிறேன். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இப்போ கிறிஸ்து எருசலேமுக்கு பிரயாணமாக போகிறாரு. எந்த வழியாக போகிறாரு? சமாரியா கலிலேயா வழியாக அவர் கடந்து போகிறாரு. கடந்து போகும் பொழுது என்ன நடக்குது என்பதை 12வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, இப்போ எருசலேமுக்கு போகிறது அவர் எந்த வழியாக போகிறாருங்களாம்? கிராமத்தின் வழியாக போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கிராமத்தில் பிரவேசித்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, எத்தனை பேர் இயேசுவை சந்திக்கும்படியாக வந்தாங்க? 10 பேருங்க. 10 பேரும் யாருங்க? குஷ்டரோகிகள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ 10 பேரும் குஷ்டரோகிகள் தான். வந்து என்ன கேட்டாங்க? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அடுத்த வாக்கியத்தை வாசிக்கிறேன். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற சம்பவம் இதாங்க. சம்பவம் என்னன்னு புரிஞ்சிருச்சிங்களா? இயேசு எருசலேமுக்கு பிரயாணமாக போகிறாரு. எதன் வழியாக போகிறாரு? சமாரியா கலிலேயா வழியாக போகிறாரு. அவர் போகும்பொழுது ஒரு கிராமத்தின் வழியாக போகிறாரு. கிராமத்து வழியாக போகும்பொழுது 10 பேர் வந்தாங்க. அந்த 10 பேர் யாருங்க?
குஷ்டரோகிகள். அந்த 10 குஷ்டரோகிகளும் இயேசுவினிடத்தில் வந்து, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்றார்கள். இறங்கும்னு கேட்டாங்களே, இயேசு என்ன செஞ்சாருன்னு பார்த்தோம்? கிட்ட கூப்பிட்டு கையை அவங்க மேலே வச்சு, போப்பா நான் உன்னை சுத்தப்படுத்திட்டேன், போ சந்தோஷமா போன்னு சொன்னாருங்களா? என்னங்க செஞ்சாரு? முக்கியமான வார்த்தையை பாருங்க. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில், சரி, குஷ்டரோகம் நீங்கி போச்சா இல்லையா? எப்போ நீங்கிச்சு? ஆசாரியனுடைய அங்கே ஆசாரியன் போய் காண்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 10 பேரும் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து அவர்கள் போகிற வழியில் அவங்க எப்படி மாறினாங்களாம்? சுத்தமானவர்களாய் மாறினார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். சம்பவத்தில் ஆண்டவர் இந்த வேத பகுதியில் என்னப்பா சத்தியம் இருக்குது, இந்த நாளில் என்னப்பா எங்கள் திருச்சபைக்கு பேச போகிறீங்க, என்னப்பா மகத்துவமான காரியம் இதில் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அடியேன் இந்த வார செய்திக்காக ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்த போது ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருங்க. ஸோ நம்ம திருச்சபைக்கு முக்கியமாய் தேவைப்படுகிற ஒரு பாடம் இதில் இருக்குது. ஆண்டவர் நம்ம சத்தியத்தில் வழி நடத்தும்படியாய் ஒரு சிறு ஜெபத்தோடு கூட கடந்து போகலாங்களா? பரமபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தேவன் நீர் எங்களை இந்த சத்திய வார்த்தையை கொண்டு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த 10 குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கையிலிருந்து எங்கள் தெய்வத்தை நாங்கள் பார்த்து எங்கள் தெய்வத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு எல்லா கிருபைகளையும் தயவுகளையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகளையும் உம்முடைய நாமத்துக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடையாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இயேசுவை சந்திக்கும்படி 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. 10 குஷ்டரோகிகளும் இயேசுக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தகப்பனே எங்களை சுகமாக்குங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுடைய விண்ணப்பத்துக்கு தேவன் ஓகே பண்ணாரா? ஓகே பண்ணார். எப்படி ஓகே பண்ணாரு? நீங்கள் புறப்பட்டு போய் ஆசாரியன் கையில் உங்களை காண்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 10 பேரும் கீழ்ப்படிஞ்சாங்களா? 10 பேருமே கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிந்து ஆசாரியனுக்கு காண்பிப்பதற்காக அவங்க புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகிற சூழ்நிலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 10 பேருமே சுத்தமானாங்க. ஆனால் சுத்தமாக என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்களேன். வசனம் 14-15 மீண்டும் நான் வாசிக்க போகிறேன். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 10 பேருமே சுத்தமாக இருக்கிறாங்க. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்பிர விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். கேள்வி, 10 பேர் போனாங்க ஆசாரியன்கிட்ட காண்பிப்பதற்கு. திரும்பி வந்தது யாருங்க? ஒரே ஒரு நபர். அவனு யாருங்களா? சரி, இந்த ஒருவன் சமாரியன் அப்படின்னா மற்ற 9 பேர் யாரு? மற்ற 9 பேர் யாரு? ஒருவன் சமாரியனா இருந்தான் அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப மீது 9 பேர் யாரு? புரியுதுங்களா? யாருங்க? யூதர்கள். ஆண்டவர் கேட்குறாரு, 17வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இப்போ 10 பேர் உதவி நாடி வந்தாங்கப்பா. 10 பேர் சுகம் பெற வேண்டும் வந்தாங்க. 10 பேரும் விடுதலை வேண்டும்னு வந்தாங்க. நானும் அவங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அங்கே எங்கே அனுப்புனேன்? ஆசாரியன். ஏங்க கிறிஸ்து ஆசாரியன் கிட்ட அனுப்புனாரு? ஏன் ஆசாரியன் கிட்ட அனுப்புனாரு? இயேசு செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் பார்த்து அங்கே ஒரு பெரிய குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இயேசு ஆசாரியனுக்கும் சபைக்கும் விரோதமானவர் அல்ல என்பதை அங்கே வெளிப்படுத்துவதற்காக தான் எங்கே அனுப்புகிறாரு? நீங்கள் எப்பொழுதுமே பாருங்களேன், ஆண்டவர் எந்த காரியத்தை செஞ்சாலும் சவுலை பவுலா மாத்துறாரு. எங்கே அனுப்புனாரு? ஆலயத்துக்கு அனுப்புனாரு. பலவிதமான காரியங்களை வேதாகமத்தில் பார்க்க முடியும். இங்கே ஆசாரியன் இடத்துல உன்னை போய் காண்பின்னு சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதை உறுதிப்படுத்த வேண்டியவன் ஆசாரியன் என்பதை அங்கே இயேசு என்ன செய்கிறாருன்னா வெளிப்படுத்தி காட்டுறார்.
இப்போ 10 பேர் அனுப்பிவிட்டாரு, 10 பேரும் போனாங்க, 10 பேரும் சுத்தமானாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதில் ஒருத்தவன் மாத்திரம் எப்படி இருந்திருக்கிறான்னு பைபிள் சொல்லுது பாருங்களேன். 17, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய. அப்ப இந்த ஒருத்தவன் தான் அந்நியன் அப்படின்னா, அப்ப மற்ற 9 பேர் யாருங்க? தேவ பிள்ளைகள் தான். சரிங்களா? தேவன் எங்களுடைய தேவன் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தான். அப்போ ஒருத்தவன் தான் அந்நியன், மீதி 9 பேரும் எங்களுடைய தேவன் எங்களுக்கானவர் சொல்லக்கூடிய கூட்டத்தார் என்பதை புரிந்து கொள்கிறோம். இப்போ அதை கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த 10 பேரில் இந்த ஒருத்தவங்கிட்ட மட்டும் ஒரு காரியத்தை நம்ம படித்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, அவனை உற்று நோக்கி பார்க்குறான். உற்று நோக்கி பார்க்கும் பொழுது என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்களேன். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு. ஏங்க மீதி 9 பேருக்கும் ஆரோக்கியமானதை பார்க்கலீங்களா? இங்கே ஒருத்தவன் மட்டும்தான் ஒருவன் ஆரோக்கியமானதை கண்டு அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ ஆரோக்கியமானதை கண்டு அப்படின்னா மீதி 9 பேருக்கு தான் சொஸ்தம் அடைந்தது தெரியவே இல்லையா? என்ன காரணம்? இப்ப ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்தியவன் என்ன செஞ்சான்? அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். கேள்வி, இந்த ஒருவனுக்கு மாத்திரம்தான் சுகமானது தெரிந்ததா, அல்லது மற்ற 9 பேருக்கும் அவங்க சுகமானது அவங்களுக்கு தெரியலையா? அவங்களுக்கும் தெரியுங்க. இந்த ஒருத்தவன் தான் அந்நியன், மீதி 9 பேர் யார் அப்படின்னா யூதனா இருந்தான். யூதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய சடங்காசார முறைகளில் முழுவதும் முழுகினவனா இருந்தபடியினால அவனுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது, அவனுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது, அதை பின்பற்றி போகிறவனா அவன் போயிட்டான். ஆனால் இந்த ஒரு அந்நியன் அவன் தேவன் அவனுக்கு செய்ததை நினைச்சு பார்த்தான். நினைத்து பார்த்தபடியினால கிறிஸ்து கிட்ட மறுபடியும் வந்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்தி அப்படின்னு பார்க்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தினான். ஒருத்தவன் தாங்க நன்றி உள்ளவன், மீதி 9 பேர் நன்றி இல்லாதவர்கள், ஸ்தோத்திரம் செலுத்தாமல் போனவர்கள் என்பதை வேதாகமத்தில் நம்மால் பார்க்க முடியுதுங்க. நான் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த செய்தியிலிருந்து என்னப்பா பாடம் எங்களுக்கு கொடுக்குறீங்க, என்னப்பா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் சில முக்கியமான காரியங்களை இதிலிருந்து படித்து கொடுத்தாரு. அதில் முக்கியமான காரியம், முதல் காரியம் என்ன அப்படின்னா, 10 பேர் சுகத்தை பெறும்படி ஆண்டவர் சமூகத்தில் வந்தான். ஆனால் 10 பேரும் சுத்தமானான்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அந்த சுத்தமானதில் ஒருவன் மாத்திரம் தான் எங்கே வந்தான்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. தேவனை நன்றி செலுத்தும்படி வந்தான்னு சொல்லி பார்க்குறோமே. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கணும்னு தெரியும். நான் புரிகிற மாதிரி சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். குஷ்டரோகி யாரை குறிக்குங்க? ஒரு பாவி. நம்ம ஏற்கனவே பாடங்களை படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? குஷ்டரோகி, குஷ்டம் பாவத்திற்கான அடையாளம். அப்போ குஷ்டம் பாவத்திற்கான அடையாளம் அப்படின்னா அந்த குஷ்டரோகத்தை உடையவன் யாருங்க? பாவி. அவன் ஒரு பாவி அப்படி என்பதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப 10 பாவிகள் இயேசுவின் இடத்துல சுகத்தை பெறும்படி வந்தாங்க. 10 பாவிகளும் ஆண்டவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ஆண்டவரே எங்க பாவத்தை எங்களை விட்டு மாட்டுங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப உபத்திரவப்படுறோம், என் வாழ்க்கை மாறவே மாட்டுது, இதே பிரச்சனையோட நான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 10 பேரும் இயேசுவின் உதவியை நாடி வந்தவங்க தாங்க. ஆண்டவரும் உதவி செஞ்சாரானா? உதவி செஞ்சாரு. ஆனா அந்த 10 பேர்ல 9 பேர் நன்றி அறிதல் இல்லாதவர்களா அவங்க போயிட்டாங்க. இந்த குஷ்டரோகி ஒரு பாவியை குறிக்குதுன்னு சொன்னோம். இங்க அமர்ந்திருக்கிற எல்லாரும் நீங்கள் நானும் பாவிகள் தான். ஆனா நாம் பாவிகளா இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. உங்களை என்னையும் கிறிஸ்துவை போல மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம ஆரம்ப கால நிலைகளை யோசித்து பாருங்க. நாம் பாவத்தோடு தான் தேவ சமூகத்துக்கு வந்திருப்போம், ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்டிருப்போம், ஆண்டவரே எங்களுக்கு மனம் இறங்குங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருப்பார், ஆண்டவர் பிரச்சனைகளை மாற்றி போட்டிருப்பார், ஆண்டவர் அந்த பிரச்சனைகளுக்கு பூரண விடுதலையை கொடுத்திருப்பார். ஆனால் விடுதலையை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எப்படிப்பட்ட நன்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை யோசிச்சு பார்க்கணுங்க.
ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த எல்லா சகல நல் உபகாரங்களுக்கும் என் வாழ்க்கையில நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேனா? ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த சகல காரியங்களுக்கும் நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேனா? என் குடும்பம் எப்படியோ இருந்துச்சு, ஆண்டவர் இன்னைக்கு என் குடும்பத்தை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த உயர்வுக்கான நன்றி உள்ள பாத்திரமாய் நான் இருக்கிறேனா? என்னைக்கோ மாண்டு மடிய வேண்டிய என் வாழ்க்கையை தேவன் ஜீவனோடு பாதுகாத்து கொடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த நன்றி உள்ள வாழ்க்கை என்னிடத்துல காணப்படுகிறதுங்களா? இன்னைக்கு யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த நன்றிக்கு அளவே இருக்காதுங்க, அற்புதத்துக்கு அளவே இருக்காதுங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பாதபடியில் போய் அப்பா இந்த தேவை இருக்குது உதவி செய்யுங்கன்னு கேட்ட மாத்திரம் ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டுடைய சமூகத்தை நாடி வரும் பொழுதெல்லாம் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம், இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற நாம் தேவனுக்கு எப்படிப்பட்ட நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை சிந்திக்கணுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், புரிஞ்சா பதில் சொல்லுங்க. நீங்கள் ஏன் ஓய்வு நாள் ஆசரிக்கிறீங்க? நீங்கள் ஏங்க ஓய்வு நாள் ஆசரிக்கிறீங்க? பைபிளில் சொல்லி இருக்குது, அதனால ஓய்வு நாள் ஆசரிக்கிறேன். எங்களுடைய முன்னோர்கள் ஓய்வு நாள் ஆசரிச்சாங்க, அதனால நான் ஓய்வு நாள் ஆசரிக்கிறேன். என் குடும்பம் ஓய்வு நாள் ஆசரிக்குது, அதனால நான் ஓய்வு நாள் ஆசரிக்கிறேன். அதுக்காகவா ஓய்வு நாள் ஆசரிப்பு? எதுக்குங்க ஓய்வு நாள் ஆசரிப்பு? ஓய்வு நாள் எதை சொல்லி கொடுக்குதுன்னா, அவர் என்னுடைய சிருஷ்டிகர்ப்பா, இந்த பூமியில் நான் வாழ்வதற்கு என் சிருஷ்டிகர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து என்னையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிகர் என்பதை நான் புரிந்ததுனால இந்த நாள் சிருஷ்டிப்பின் அடையாளமான நாளாக இருக்கிறபடினால ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நான் தவறாமல் வந்து ஆண்டவர் சமூகத்தில் கடந்து, ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாட்களை கொடுத்தமைக்காக நன்றிப்பா, இந்த பூமியில் என்னை ஜீவனோடு வைத்திருப்பதற்காக நன்றியப்பா, இந்த ஓய்வு நாளில் உங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நான் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறேன், நீங்கள் தான் என்னை படைச்ச தெய்வம், தெய்வம் என்னை அப்படியே விட்டு விடல, நான் இந்த அளவுக்கு வாழ்வதற்கும் வளர்வதற்கும் கிருபை செஞ்ச தெய்வம் நீங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த நாள் ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிற நாம் நன்றி செலுத்துகிற இருதயத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க வரணும். ஓய்வு நாளுடைய இரண்டாவது அடையாளம் மீட்பர். ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளங்களில் ஒருவேளை இருக்கும் அப்படின்னா இந்த ஓய்வு நாள் ஆசரிப்புக்கு வருகிற நீங்கள் நானும் அவர் எப்படி நம்மளை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் என்பதை உணர்ந்து கொள்கிறோமோ அதே போல அவர் நம்மை மீட்ட மீட்பர் என்பதையும் உறுதிப்படுத்தும் விதமாக நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டுடைய ஆலயத்தில் என்ன பண்ணுங்க வந்து உட்காரணும். ஆனால் சிந்திச்சு பாருங்க, எத்தனை பேருக்குள்ளாக இந்த ஆலயத்துக்குள்ள வந்து உட்காரும் பொழுது உண்மையாகவே நன்றி உள்ள இருதயத்தோடு இங்கே வந்து உட்கார்றோம். சபைக்கு வரலன்னா பாஸ்டர் ஏதாவது சொல்லுவார், சபைக்கு வரலன்னா வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, சபைக்கு வரலன்னா வேற ஏதாவது காரியங்கள் வேற மாதிரி ஏதாவது பேசுவாங்க, அதனால சபைக்கு வர்றதுங்களா? கிடையாதுங்க. சபைக்கு ஏன் வரீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த எத்தனையோ நல் உபகாரங்களுக்கு தேவ சமூகத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக தான் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும். இங்கே 10 பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டவன் 9 பேர் மறந்து ஓடி போயிட்டாங்க, ஒருவன் மாத்திரம்தான் அவன் ஆரோக்கியமானதை கண்டு அப்படின்னு அங்கே வசனத்தை வாசிக்கிறோன்னா நீங்கள் எத்தனை பேர் நான் ஆரோக்கியமாக ஆயிருக்கிறேன் என்பதை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க? ஆண்டுடைய ஆலயத்துக்கு வாரந்தோறும் வரோம், ஆனால் எந்த சிந்தையோடு வரோம்? ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தேன், என் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்துச்சு, நீங்கள் என்னை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்தீங்க, நீங்கள் இந்த கஷ்டத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்தீங்க, அதனால் நான் உங்களை தேடி வரேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயத்தோடு எத்தனை பேர் வரும்? சிந்திச்சு பார்க்கணுங்க. 10 பேரில் 9 பேர் ஓடிட்டாங்க, ஒரே ஒருத்தன் மட்டும்தான் அவன் ஆரோக்கியமானதை கண்டு அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் நான் கண்டுபிடிச்சிட்டோம்மா, அந்த கண்டுபிடித்த காரணத்தினால தான் நன்றி உள்ள இருதயத்தோடு இங்கே வந்து உட்கார்றோம்மா, அதை கண்டுபிடித்த காரணத்தினால தான் நன்றி உள்ள இருதயம் நம்ம கிட்ட இருக்குதுங்களா? நீங்கள் சிந்திச்சு பாருங்க, அந்த கண்டுபிடித்த நன்றி உள்ள இருதயம் இங்கே இருக்கும் அப்படின்னா இந்த நாளையும் தெய்வத்தினுடைய சமூகத்திலையும் எத்தனை சந்தோஷமாக நம்ம இருப்போம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஓய்வு நாள் மட்டும்தாங்க சொல்லியிருக்கிறேன். இன்னொரு காரியத்தை சிந்திச்சு பாருங்க, அந்த குஷ்டரோகி ஒருவன் அவன் சுகம் பெற்றதை கண்டு
ஆண்டவர் சமூகத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்தினான்னு சொல்லி பார்த்தோம். மகிமைப்படுத்தினது மாத்திரம் அல்லாமல் அவன் இன்னொரு காரியத்தை செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் 16 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து, எப்படி பண்ணாங்களா? முகங்குப்புற விழுந்து. எதங்க குறிக்குது அது? வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் 24 மூப்பர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை கழட்டி வச்சுட்டு தேவனுக்கு முன்பாக என்ன செஞ்சாங்களாம்? தொழுகை செலுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. இவன் தேவனுக்கு எதை கொடுத்துருக்கிறான் அப்படின்னா, அப்பா நான் உங்களை தொழுது கொள்கிறேன்ப்பா. ஏன் அப்படின்னா நான் குஷ்ட ரோகத்தில் நான் அனுபவித்த வேதனைகளும் வலிகளும் ரொம்ப அதிகம் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க. நான் உங்களை மகிமைப்படுத்துகிறேன், நான் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உங்களை தொழுது கொள்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்தோடு ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து அப்போ முகங்குப்புற விழுந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அன்பானவர்களே, ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுதும் ஆலயத்துக்குள்ளே வந்து தொழுகையின் எண்ணங்கள் நம்முடைய இருதயங்கள் இருக்குதான்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். 10 பேரில் 9 பேர் இல்லைங்க. ஒரே ஒருத்தவன் மட்டும்தான் ஆண்டுடைய சமூகத்தில் நன்றி செலுத்தும்படியாய் வந்தான். ஒரே ஒருத்தவன் மட்டும்தான் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் வந்தான். ஒரே ஒருத்தவன் மட்டும்தான் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஆலயத்துக்கு தேவனத்தில் வந்தான்னு சொல்லி பார்க்குறோமே. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்கான காரணமும் நோக்கமும் என்ன? அன்பானவர்களே, அடுத்த வாரம் திருவிருந்து வரப்போகுது இல்லைங்களா? திருவிருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அனுசரிப்பதற்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது, ஒருவேளை அதை யாராவது அபாத்திரமாக ஒருவேளை அதை அனுபவிப்பாங்க அப்படின்னா அந்த ஆராதனையை அபாத்திரமாய் போனவர்களுடைய போக்கை நம்ம அதை அனுசரிப்போம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுது. நீங்கள் சிந்திச்சு பாருங்க, தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை அவன் நினைத்தபடியினால தேவன்கிட்ட வந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், ஆண்டவரை தொழுது கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோமே. நமக்கும் அடுத்த வாரத்தில் திருவிருந்து ஆராதனை என்ற ஒரு ஆராதனை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் ஆராதனைக்கு வருகிற நீங்கள் நானும் எந்த மனநிலையோடு ஆராதனைக்கு வரப்போகிறோம்? திருவிருந்து அனுசரித்து பல மாதங்கள் ஆயிடுச்சு, ஒரு காலாண்டு முடிஞ்சிடுச்சு. ஒரு காலாண்டு முடிஞ்சதுனால திருவிருந்து ஆசரிக்க வரணுமா? இல்லை என்ன காரணத்திற்காக அந்த ஆராதனை ஆசரிக்கும்படி நீங்கள் நான் ஆலயத்துக்கு வரணும்? இந்த குஷ்டரோகி எதை கண்டான் அப்படின்னா அவன் ஆரோக்கியமானதை கண்டான், அதனால தேவன் கிட்ட வந்தான். அடுத்த வாரம் வரப்போறோமே, எப்படி வரப்போறோம்? உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நம்ம விட்டு பிரித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பாவ படுகொலியில் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையை தேவன் மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து உணர்ந்து எப்படிப்பட்ட இருதயத்தோடு ஆண்டுடைய சமூகத்துக்கு அடுத்த வாரம் வரப்போறோம். கடமைக்காக வந்து ஒருவேளை அடுத்த வாரம் திருவிருந்துக்குள்ள உட்காருவோம்னா அதில் பிரயோஜனமே கிடையாதுங்க, பிரயோஜனமே கிடையாது. ஒருவேளை நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவர் என்னை ஆரோக்கியமாக்கி இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறாரு, ஆண்டவர் செய்த நன்மையும் உண்மையும் நான் புரிந்தபடினால நான் இந்த ஆராதனை ஆசரிக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு கடந்து வருவோம் அப்படின்னா நிச்சயமாகவே அதனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசாக இருக்கும். இதுலேயும் நம்ம சில நேரங்களில் பல நேரங்களில் பார்க்க முடியும். திருவிருந்து அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த வாரம் லீவ் வேற சபைக்கு. நம்ம எங்கே பார்த்தது கிடையாதுங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த திருச்சபைக்கு, நான் முன்னாடி இருந்த காரியங்கள் நான் பார்த்துருக்குறேன், முன்னாடி இந்த திருச்சபையில் பார்த்துருக்குறேன். திருவிருந்து அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லிட்டாலே அந்த வாரம் சபைக்கு லீவு. ஏன் லீவு? அது எப்படி அவங்க முகத்தில் வந்து அது எப்படி? இதுக்காகவா திருவிருந்து? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் தன் சொந்த ரத்தத்தை கையில் வச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவரு யாருக்காக? இந்த பாவிக்காக. அவர் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் தன் கையில் தன் சொந்த ரத்தத்தை வச்சுட்டு, பிதாவே கொஞ்சம் இருங்க, அவனை பாருங்க பிதாவேன்னு சொல்லி அவர் தன் சொந்த ரத்தத்தை கையில் வச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த நேரத்தில் நான் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறேன்? எனக்கான காலம் முடிய போகிறது என்பதை உணராமலேயே எனக்கு இந்த பூமியில் நான் பரிசுத்தமாக்கப்படுவது கொடுக்கப்பட்ட இந்த ஆராதனையை என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நான் அசட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நீங்க சிந்திச்சு பாருங்க. 10 பேர் போனாங்க சுகத்தை பெறும்படி, ஒரே ஒருத்தவன் மட்டும்தான் தன் ஆரோக்கியமானதை கண்டு அப்படின்னா அவன் கண்டுபிடிச்சான், தேவன் அவனுக்கு செய்த நன்மைகளை கண்டுபிடிச்சான், நன்றி உள்ள இருதயத்தோடு ஆராதனை வந்து உட்கார்ந்தான்.
இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி வந்து உட்கார போகிறோம்? நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். ஓய்வு நாள் ஆசரிப்புக்குள்ள வருகிற நீங்கள் நானும் ஆண்டவர் என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகர், என்னை மீட்ட மீட்பர் என்ற இருதயத்தோடு எப்படி வந்து இந்த ஆராதனையில் உட்கார்றோமோ, இதே விதமாக திருவிருந்து என்று ஒரு திருச்சபையை ஏற்படுத்தும் பொழுது அந்த திருவிருந்துக்கான அந்த ஆசீர்வாதத்தை பெரும்படியாக நீங்கள் நானும் வருகிறோமா? யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இங்கே ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, இவர் அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு அப்படி என்பதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். யோவான் 13வது அதிகாரம், யோவான் 13வது அதிகாரம், 13வது அதிகாரத்தில் நம்ம எங்கிருந்து வாசிக்க போகிறோம் அப்படின்னா, வசனம் 1 நான் வாசிக்கிறேன், சம்பவத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருந்து தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, அடுத்த வார்த்தையை கவனிங்க, போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வாத்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இப்போ தொடங்கி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலமும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு. பேதுரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். பேதுரு சொல்றாரு, நீங்க வந்து என் காலை கழுவலாமா ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் காலை கழுவல அப்படின்னா உனக்கு இன்னிடத்துல என்ன இல்லை? பங்கு இல்லை. நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனைக்கு வரும் பொழுதெல்லாம் நம்ம இருதயத்தில் எந்த சிந்தனையோடு வரும்? ஐயோ, இந்த ஆராதனை என் தெய்வம் அவருடைய உயிரை தியாகம் செஞ்சு அவருடைய சுய ரத்தத்தினால என்னை மீட்கும் பொருளாக எனக்காக இந்த பூமியில ஏற்படுத்தப்பட்ட ஆராதனை, இது பரிசுத்தமான ஆராதனை. இதில் நான் பங்கெடுக்கும் பொழுது மாத்திரம்தான் தேவனிடத்தில் எனக்கு பங்கு உண்டு. ஏன் அப்படின்னா அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த பாவி பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி இந்த பூமியில் தேவன் நியமித்த ஒரு உடன்படிக்கைக்கான ஆராதனை எது அப்படின்னா திருவிருந்து ஆராதனைங்க. அந்த திருவிருந்து ஆராதனையை நான் எப்படிப்பட்ட மனநிலையோடு ஆசரிக்கணும்? எவ்வளோ சந்தோஷமா வரணும்ல, எவ்வளோ சந்தோஷத்தோடு ஆண்டுடைய சமூகத்துக்கு கடந்து வந்து, ஐயோ அதில் நான் பங்கெடுக்கணுமே, அந்த பங்கெடுக்கிற பாக்கியம் எனக்கு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஆசையோடு அந்த ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து வரணும். ஆனால் இந்த ஆராதனைகள் என்று வரும்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாத்தான் யூதாசுக்குள்ள பூந்தது போல் நமக்குள்ள பூந்துடுறான். என்ன நடக்கும்? என்னென்னலாம் ஆயத்தத்துக்குள்ள வரணுமோ அதற்கான ஆயத்தத்துக்குள்ள நம்ம வருவது கிடையாது. மாறாக என்னென்னலாம் ஆயத்தப்படக்கூடாதோ அதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரலோகத்தில் இறுதி காலகட்டங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் கொடுத்திருக்கிற தவணையின் காலம் வெகுவாக முடிய போகிறது. அந்த தவணையின் காலம் முடிவதற்குள்ளாக நீங்களும் நானும் மனம் பொருந்தி சீர்பொருந்தல் அப்படின்னா ஒருபோதும் நம்மை மீட்பதற்கான வழியும் வாய்ப்பும் இல்லாமல் போகும். ஆண்டவர் சீக்கிரம் பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்ல போறாரு. பிதாவே, முடிந்தது அப்படின்னு சொல்ல போறாரு. அவர் முடிந்ததுன்னு சொல்லிட்டார் அப்படின்னா இந்த பூமியில் எல்லாமே முடிந்தது தான். உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க, உங்களுக்கு ஒன்றே சொல்லிக்கிறேன். இந்த சபையின் மீது, இந்த மந்தையின் மீது பாரப்பட்டவனாய் ஆண்டவர் இந்த மந்தைக்கு என்னை ஏற்படுத்தியிருக்கிறபடினால் நான் பாரத்தோடு ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. அவர்கிட்ட பங்கெடுக்கணும் அப்படின்னா இந்த ஆராதனையில் எவ்வளோ பயபக்தியோடு இந்த ஆராதனைக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் நீங்களும் நானும் இந்த ஆராதனையை ஆசரிப்போம் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவத்தில் பங்கு உண்டு. ஒருவேளை அசட்டையுள்ள இருதயத்தோடு அசட்டையான காரியங்களோடே நம்ம இன்னும் கடந்து வந்திருப்போம் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் எது இருக்காது?
பங்கு இருக்காது. 10 பேர் சுகத்தை பெற்றாங்க. பார்ப்போங்க அடுத்த வாரம் எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டுடைய சமூகத்துக்கு கடந்து வர போறோன்னு பார்ப்போங்க. 9 பேர் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒருத்தவன் மட்டும்தான் அவன் ஆரோக்கியமாக்கிறத கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சவன் ஆண்டவர் சமூகத்துக்கு போனான். அப்பா, இந்த சுகம் எனக்கு நீங்க கொடுத்தது. இந்த வியாதி எனக்குள்ள இருக்கும் பொழுது குடும்பம் ஒதுக்குச்சு, ஊர் ஒதுக்குனாங்க, எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நான் சுகம் அடைந்தது உங்க கிருபப்பா. உங்களை நான் தொழுது கொள்ளணும், உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தாங்க. முகங்குப்புற விழுந்தான். அந்த நன்றி அவனை விட வச்சுச்சு. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை ஏன் வாழ்க்கையில் செய்திருந்தாலும் நான் அதற்கு நன்றி உள்ள பாத்திரமா என்பதை நான் யோசிச்சு பார்க்கணுங்க. மாம்சத்தை விட்டொழிக்க வேண்டிய காலம் இது அப்படின்னா எத்தனை பேர் மாம்சத்தின் கிரியைகளை பிடிச்சுக்கிட்டு இருக்க போறோம். ஆண்டவர் சீக்கிரம் காலத்தை முடிக்க போறார். அவர் முடிப்பதற்குள்ளாக நாம் நம்முடைய சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மாற்றி கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்ற வேத வசனத்துக்கு என்னங்க ஒரு வாழ்க்கை நீங்கள் நான் வாழ வேண்டுங்க. நான் கேட்ட ஆண்டவரே, இந்த 10 குஷ்டரோகி கிட்டேருந்து என்னப்பா எனக்கு பாடம் அப்படின்னா, அந்த 9 பேர் ஓடி போனான் பாருப்பா, அவனுடைய வாழ்க்கை தான்ப்பா உங்ககிட்ட நிறைய நேரத்தில் காணப்படுது. எத்தனையோ நன்மைகளை என்கிட்ட இருந்து நீ பெற்றுக்கொள்கிற, எத்தனையோ ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் ஏன் கொடுத்த நீ புரிஞ்சுக்கலையே. ஏன் ஆண்டவரே கொடுத்தீங்க? உன்னை குணப்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக தான்டா இந்த ஆசீர்வாதம். நான் இவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறேனே, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னிடத்துல உன்னை அர்ப்பணிக்கணும் என்பதற்காக தான்டா இத்தனை ஆசீர்வாதம். ஆனால் நான் ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன், நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஓடி போன அந்த 9 குஷ்டரோகிகளை போல தான் உன் வாழ்க்கை இருக்குதுடா. என்ன ஆண்டவரே செய்யணும்? வா, ஒரு குஷ்டரோகியை நீ மாறு. நீ ஆரோக்கியமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு உணர்ந்துக்க. உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிற அந்த உயர்வை நீ யோசித்து பாரு. நீ ஜீவனோடு இருக்கிறன்னா நான் உனக்கு கிடைத்த கிருபை என்பதை நீ சிந்திச்சு பாரு. நீ அப்படி சிந்திப்ப அப்படின்னா நீ நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவ. பிறர் முகம் பாராமல் என் முகம் பார்க்கிறவனா நீ மாறுவ. இந்த ஆராதனைக்கான ஆசீர்வாதத்தை நான் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த சத்தியத்தின் மூலமா எனக்கு கற்றுக் கொடுத்தாருங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அடுத்த வாரம் இந்த ஆராதனை நம்ம ஆசரிக்க இருக்கிறோம். எந்த மனநிலையோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து வர போறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.